நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பழமையான பண்பாடுகள். பண்பாடுகள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரோட மனதிலேயே தோன்றுவது திருவிழாக்கள் தான். அதுவும் சங்க காலத்துல சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ள எங்களோட சித்திர திருவிழா. எங்க மதுரை மாவட்டத்துல கொண்டாடப்படுகின்ற அந்த சித்திர திருவிழா அன்னைக்கு மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி மகிழ்ந்து ஒற்றுமையாக அந்த திருவிழாவை கொண்டாடுவோம். அது மட்டுமா நம்மளுடைய பண்பாட்டு திருவிழா அப்படின்னா அப்படியே இல்லை. கார்த்திகை தீபம், பொங்கல், தீபாவளி, மாசி மகம், இன்னும் ஏகப்பட்ட நம்மளுடைய பழமையான பண்பாட்டு திருவிழாக்கள் இருக்கின்றன. அதுபோக இன்னும் முக்கியமான ஒரு பண்பாட்டு சிறப்பு கூறு நம்மளுடைய விருந்தோம்பல். இந்த திருவிழாக்கள் முடிந்து வருவார்கள், எல்லாருடைய வீட்டிலுமே முன்னாடி நின்று கொண்டு வந்து சாப்பிட்டு போங்க, வந்து சாப்பிட்டு போங்கன்ற அனைத்து குரல்களும் கூப்பிடும். அந்த பழக்கம் இன்னமும் நம்மளுடைய பண்பாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, கடைபிடித்து கொண்டுதான் இருக்கின்றோம். நம்மளுடைய மன்னர்கள் கூட விருந்தினர்களை 7 அடி சென்றுதான் வழி அனுப்பி வைப்பார்கள். அது நம்மளுடைய பண்பாடு. பண்பாடு என்றால் என்ன? நம்மளுடைய திருவிழாக்களை கொண்டாடுவதோ இது மட்டுமா பண்பாடு அப்படி என்று சிந்தித்து பார்த்தால், இப்பொழுது ஒரு பொங்கல் பண்டிகை என்றால் அனைவரும் நம்முடைய சொந்த ஊருக்கு சென்று வேட்டி சட்டையை அணிந்து கொண்டு, இதை சேலையை அணிவது, இதை பூக்களை அணிவது, இப்பொழுது சுபகாரியங்கள் என்றால் வாழை மரத்தை கட்டுவது, வாழை இலை போடுவது, இது மட்டுமா நம்மளுடைய பண்பாடு? இதை மட்டுமா நாம் கடைபிடிக்கின்றோம் என்றால் கிடையாது. பண்பாடு என்பது புற வாழ்க்கையை சார்ந்தது மட்டுமல்ல, பண்பாடு என்பது அகம் சார்ந்தது. அகம் என்றால் என்ன? அறம். ஒரு மனிதனுடைய அறம் சார்ந்தது. மனத்துக்கண் மாசில்ல ஆதல் அனைத்திறனின் ஆகுல நீரப்பிற என்கின்றார் திருவள்ளுவர். மனிதன் தூய்மையாக இருக்க வேண்டும், அதுவே ஒரு உண்மையான அறம். அப்படியாக இருக்கையில் ஒரு நாள் ஒரு 2 ஊர்களுக்கு சரியான சண்டை. அப்பொழுது 2 ஊருக்கும் இடையில் ஒருவன் ஒரு கடையை வைத்து ஒரு வயதான ஒருவர் இருக்கின்றார். அப்பொழுது ஒரு மாலை நேரம் அங்கிட்டிருந்து ஒரு பெரியவர் வராரு. அவர் திடீர்னு மயங்கி விழுகிறாரு. உடனே இவர் ஓடி போய் அவரை தூக்குறாரு. வேற எந்த ஊர் மக்களும் அவரை தூக்கல. ஏன்னு கேட்குறாரு. ஏன்னா அதான் சண்டைக்கார ஊராச்சே, அப்பயே போய் அவர் போய் தூக்குவாரு. ஆனால் இவர் ரொம்ப மனசு பக்குவமானவர், அதனால எல்லாரையும் நல்லா உபசரிக்கிற எண்ணம் உடையவர். இவர் போய் உடனடியாக அவரை தூக்கி அவரை காப்பாத்துறாரு. அப்போ அவரை உட்கார வச்சு, ஐயா தண்ணி குடிக்கிறியா, அந்த ஒரு வார்த்தை தண்ணி குடிக்கிறாயா அப்படின்னு கேட்ட உடனே அவரோட மனசு தழிஞ்சிருச்சு. அடுத்த நாள் அந்த பெரியவர் அவர் வழி அனுப்பி அந்த பெரியவர் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் அந்த கடை ரொம்ப சேதாரமாக இருந்தது. அதை எண்ணி அந்த பெரியவர் அதை சீர் செஞ்சு கொடுக்குறாரு. உடனே அந்த ஊருக்காரங்களாம் கேட்குறாங்க, எப்படி நீ அவங்களுக்கு போய் சீர் செஞ்சு கொடுக்குறான், அவன் சண்டைக்கார ஊராச்சு, அவனுக்கு போய் நீ எப்படி செய்யலாம் அப்படின்னு அவங்க சண்டைக்கு வர அவர் சொல்றாரு, நம்மளுடைய பண்பாடு அப்படின்னா ஒரு வீடோ காசோ பொருளை மட்டுமே சார்ந்ததல்ல, பண்பாடு என்பது நடத்தையை சார்ந்தது அப்படின்றாரு.